ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயந்தான். என்ன ஏதுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படி ரெண்டு நல்ல விஷயம் அப்படின்னா, என்ன சொல்கிறது, இன்றைக்கி நான் ஒரு 30 பேருக்கு சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். வெளியில் கடையில் கொடுத்து ஆர்டர் பண்ணியிருக்கலாம். சரி, நம்ம செய்கிற மாதிரி வராதுல்ல. அதாவது இத்தனை நாள் வரைக்கும் யாருக்கும் அப்படி செஞ்சு கொடுத்ததில்ல. கடையில் வாங்கி கொடுத்து அப்படி தான் கொடுத்துருக்கேன். சரி, ஒரு மனசா திருப்தியாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதை ஏன் நம்மளே பண்ணிடக்கூடாதுன்றதும் ஒரு சின்ன நப்பாசன்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் நான் அவ்வளோ பேருக்குலாம், அதாவது 30 பேருக்குலாம் சமைச்சது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். எதுக்காக சமைக்கிறேன் அப்படின்னா, என்ன சொல்ல, ஒரு பெரிய பெரிய வேண்டுதல் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அது ஒரு காரணம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அப்பா இறந்து 1 மந்த் ஆக போகுது நாளையோட. இன்றைக்கி தான் நான் லாஸ்ட்டாக அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நாள். ஸோ அன்றைக்கி அப்பாவுக்கு நான் என்ன சொல்கிறது, சாப்பிட கொடுத்த நாள். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும், நான் இருக்க வரைக்கும் 16ஆம் தேதி கண்டிப்பாக ஒருத்தருக்காவது நான் சாப்பாடு கொடுக்கணுன்றது தான் என்னோடய எண்ணம். அது நல்லபடியாக எங்கள் அப்பா கொண்டு போவார், வழி நடத்துவார்னு நான் நினைக்கிறேன். இந்த 2 காரணத்துக்காகவும் இன்றைக்கி நான் சமைச்சு ஒரு 30 பேருக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா, சாம்பார் சாதம், அதாவது மிக்சிங் சாம்பார் சாதம். உண்மையாக நான் அப்படியெல்லாம் செஞ்சதே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். நல்லா செய்வேன், எனக்குள்ளே என் மேலே ஒரு நம்பிக்கை. அதான். அப்புறம் பார்த்திங்கன்னா, அப்பளம், அதை பேட் அப்பளம்னு சொல்லுவாங்கள்ல, நேற்று பர்ச்சேஸ் பண்ணேன், அதெல்லாம் காட்டுறேன். அதுதான். ஸோ சாம்பார் சாதமும் பேட் அப்பளமும் தான் இன்றைக்கி ஒரு 30 பேருக்கு என்னால் முடிஞ்சது அது தரலான் இருக்கேன். பார்க்கலாம். அப்பளம் சொன்னல, அது இதாங்க. இது மட்டும் இல்லை, 2 பேக்கெட் வாங்கினேன். பத்துமா பத்தாதான்னு தெரியல. ஸோ பேட் அப்பளம் இன்றைக்கி பொரிச்சிடலாம். நம்ம வீட்டில் பெரிய பாத்திரம் இல்லாத காரணத்தினால அரிசி ஒரு பக்கம் ஊற போட்டுட்டேன். இதையும் யூடியூப்பில் தான் பார்த்தேன். சரி, பருப்பும் சேர்ந்து அரிசியும் ஒரே பக்கமாக போட்டால் வேகாதுல்ல, அதனால் ஒரு பக்கம் போட்டாச்சு. பருப்பு ஒரு பக்கம் விசில் போட்டாச்சு. காய்கறி மட்டும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்ட்டு கிளைமேக்ஸில் பார்க்கலாம். எனவே இந்த டபராவில் தாங்க செய்ய போகிறேன். பத்துமா பத்தாதா, அப்புறம் பாத்திரம் நம்ம வீட்டில் அவ்வளோ பெருசெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ இதெல்லாம் கரெக்டாக வருமானது தெரியல. கடவுள் மேலே பாரத்தை போட்டு இறங்கியிருக்கேன். ஸோ நல்லா வரும்ன்றது ஒரு சின்ன நப்பாசை எனக்கு. எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்ணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும்ல, அதுக்கு தானே மனசார செய்கிறோம். செலக்ட் பண்ணுறதுல ஒரு குழப்பம் வந்துருச்சா. ஏன்னா நம்ம எப்போவுமே சாம்பார்னு பார்த்தீங்கன்னா, அந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் அது மட்டும்தான் பண்ணுவோம். கூடவே உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடுவோம். ஸோ ஈஸி, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். சரி, இன்றைக்கி நான் எடுத்த காய் பார்த்தீங்கன்னா கேரட், ரொம்ப இழுக்கிறேன்ல, பீன்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, பட்டாணி எங்கள் மாமி பொண்ணு தான் போடலான்னு. எனக்கு என்னமோ பிரிஞ்சி சாதத்துக்கு தான் நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அவள் இதை வாங்கலாங்க்கா, இதை செய்யலாங்க்கான்னு சொன்னால், சரி ஓகேவா பார்த்துடலாம். எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்குன்னு தான் நினைக்கிறேன். எண்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த கிச்சனில் நிற்கவே முடியல. 2 பேருக்கு சமைக்கிறதா இருந்தாலும் சரி, 3 பேருக்கு சமைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை 40 பேருக்கு சமைக்கிறதா இருந்தாலும் சரி, கேர்ள்ஸோட நிலமெல்லாம் ரொம்ப பரிதாக வந்தாங்க. வச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு தாங்க ஆரம்பித்தது. பேக்கெட் பண்ணுறதுக்கு இந்த பிளாஸ்டிக் டப்பாவும், அப்புறம் அப்பளத்துக்கு இந்த கவரும் தாங்க வாங்கியிருக்கேன். கடைசி நாள் சொன்னேன் இல்லையா, அந்த 16 அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, எங்கள் அம்மா ஒரு கால் பண்ணாங்க. கால் பண்ணி மத்தியான போக்கில் தான் கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், அப்பா உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாருமா, வாமா அப்படின்னாங்க. என்னடா இது, அப்பா பார்க்கணுன்னு சொல்கிறாரு. நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அன்றைக்கி சொல்கிறாங்கன்னா மறுநாள் தான் போவேன். ஸோ அன்றைக்கி என்ன தோணுச்சுன்னே தெரியலங்க, என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு இப்போ வரைக்கும் அதை ரியலைஸ் பண்ண முடியல. ரொம்பவே கஷ்டமான தருணம்னே சொல்லலாம் அந்த டேவை. திரும்ப அந்த டே 1 மாதம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே அம்மா ஃபோன் பண்ணி வாமான்னு சொன்னாங்க. நான் எப்போவுமே மறுநாள் தான் போவேன். திடீர்னு கிளம்பி என்ன பண்ணேன், அவசரமாக என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போனால் அப்போ நல்லா தாங்க இருந்தாங்க. நல்லா இருந்தாங்கன்னா நல்லா பேசினாங்க. அன்றைக்கி வாயத்தான் நல்லா பேசினாங்க, என்னை நல்லா பார்த்தாங்க, நல்லாவே பெட்டராகவே தெரிஞ்சாங்க. ஒரு நாளைக்கு சாக போகிறாங்க அப்படின்ற விஷயம் கூட என்ன சொல்கிறது, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே தெரியலங்க. ரொம்பவே நல்லா இருந்தாங்க. அப்பா என்ன வேணும்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு டீ குடித்தாங்க. டீ வாங்கிட்டு வர சொன்னாங்க, டீ குடித்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா
பால் கொடுத்துட்டு வந்தேன். 1 டம்ளர் பால் குடித்தாங்க என் கையால். அடுத்து போகும்போது அப்பா உனக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்கி கொடுத்துட்டு போட்டுமான்னு கேட்டப்ப, இல்லைம்மா எனக்கு வந்து என்னது பிரியாணி கொடு அப்படின்னாரு. எங்கள் அப்பா பிரியாணியே சாப்பிட மாட்டாருங்க. வீட்டில் செஞ்சாலும் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்கள்ல, அந்த கேஸ் தான். தயிர் சாதம் கூட சாப்பிட்ருவார் விருப்பப்பட்டு. பட் ஆனால் பிரியாணி சாப்பிடவே மாட்டார். அன்றைக்கி பார்த்தா எனக்கு பிரியாணி கொடுமா, எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்னாரு. நான் என்ன பண்ணிட்டேன், அப்பா இது நைட் ஆகிடுச்சுப்பா, நான் நாளைக்கு வேணால் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன், இன்றைக்கி நம்ம போய் இட்லி வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை என்னென்னா, 2 இட்லி வாங்குமா, அதுக்கு மேலே வேண்டாம், அப்பாவால் சாப்பிட முடியாது அப்படின்னு. இவ்வளவும் நல்லா தாங்க பேசிகிட்டு இருந்தார். நாளைக்கு எங்கள் அப்பா எங்களை விட்டு போக போகிறாதுன்றது ஒரு சின்ன தாட்டோ ஒரு சின்ன சிம்டமோ எதுவுமே தெரியலங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாருங்க சாக போகிற அந்த கடைசி தருணம். பட் எங்கள் அப்பா வந்து என்ன சொல்கிறது, 1000 விஷயங்கள் எங்களுக்காக, அதாவது பெத்த பிள்ளைக்காக பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு சில விஷயங்கள்லாம் மனசு அழுத்தம்னு சொல்லுவாங்கல்ல, அது அழுத்திட்டாங்க இருக்குது. எங்கள் அப்பா இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள இருக்காங்க. எப்போவுமே எங்கள் அப்பா இந்த சேரில் தான் உட்காருவாங்க. இங்கே உட்காந்து தான் டீ காஃபி குடிப்பாங்க. எப்போ வந்து மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது அப்படின்னா, காலையில் நான் எப்போ எழுந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு காஃபி போட்டு வச்சுருவேன், காஃபி போட்டு கொடுத்துருவேன். இந்த காஃபி கீழே ஊற்றும் போது தாங்க தெரியுது எங்கள் அப்பா திரும்ப வரமாட்டாங்க, திரும்ப இல்லைங்கிறதே இந்த காஃபியை கீழே ஊற்றும் போது தாங்க தெரியுது. இது உண்மையாகவே சொல்கிறேன், மனசை வருந்தி தான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப மனசு அழுத்துது தாங்க இந்த விஷயம். மட்டும் இல்லைங்க, எந்த 16 வந்தாலும் எங்கள் அப்பாக்காக ஒரு வேளை சோறு ஒருத்தருக்காவது போடணுன்றது என்னோட எண்ணம். கடவுள் என்னை அதுக்காகவாவது நல்லபடியாக வச்சுருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்காக உயிரோடு இருக்கணுமோ இவ ஆசைப்படுறாளோன்னு நினைக்காதீங்க. கடவுள் எப்போ நம்ம கையில் எல்லா கையிலையும் ஒரு டிக்கெட் இருக்குது. எப்போ அந்த டிக்கெட் வேல்யூ முடிஞ்சிடுச்சோ நம்ம எல்லாருமே போய் தான் ஆகணும். ஒரு சில பேர்லாம் எல்லா விஷயத்துக்கும் ஐயோ அப்படி சொத்து கித்து பணம் அப்படி இப்படின்னு சொல்கிறோம். உண்மையாக சொல்கிறேன், போகும்போது நம்ம எதையுமே கொண்டே போக போகிறதில்ல. வரும்போதும் சரி நம்ம எதுவுமே கொண்டு வரல, போகும்போதும் அதே மாதிரி தாங்க போக போகிறோம். இந்த சின்ன விஷயத்த நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக சொல்கிறேன் எதுக்குமே நம்ம ஆசைப்பட மாட்டோம். பூர்ணி தத்துவம்லாம் பேசுதேன்னு நினச்சிடாதீங்க, சொல்லணும்னு தோணுச்சு. பருப்பு வேகிற வரைக்கும் நம்ம பேசணுமா இல்லையா? வழியாக காயை கட் பண்ணி முடிச்சாச்சு. காய் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. ஒலை போட்டோம்ல, அரிசி போட்டாச்சு. கடவுளே நல்லா வரணும்ப்பா, எங்கள் அப்பாவையே கூப்பிட்டு போமே, அப்பா நல்லா வெந்து நல்லா வரணும், 4 பேர் நல்லபடியாக வாழ்த்தணும்ப்பா. கிச்சனில் ஒரு 5 நிமிஷம் நிற்க முடியலங்க, நான் வெயில். நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, ரோட்லலாம் இருக்காங்களே அவங்களோட நிலைமையெல்லாம் நினச்சா உண்மையாகவே பரிதாபத்துக்குரியது தாங்க. நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டான். எந்த நண்டியே நண்டியே. ஒரு பக்கம் சாப்பாடு வெந்து போச்சு. பட் ஆனால் பாத்திரம் தான் நம்மக்கிட்ட படா சைஸில் இல்லை, பத்தலை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். எங்களோட 4வது அறிவுலேருந்து ஏதாவது எடுத்து யோசிச்சு எதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். உண்மையாகவே பாக்ஸ் பத்தலைங்க. பக்கம் வெந்து போச்சு, ஒரு பக்கம் வெந்து போச்சு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே பெரிய பாத்திரம் நம்மகிட்ட இல்லை. என்ன பண்ணணும்னு தெரியல, ஐடியா யூஸ் பண்ணிட வேண்டியதான். பண்ணலாம். அப்பளத்தை பேக் பண்ணுறதுக்கு என்னோட மாமி பொண்ணு வந்துட்டா. அப்படி என்ன டெண்டன்சி இது? ஹெல்பிங் டெண்டன்சியா? யாருக்காக ஹெல்ப் பண்ணுறீங்க? அட 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 எல்லாம் கவர்க்குள்ளே போட்டு பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பட் ஆனால் கையில் ஒரு சொதப்பல் ஏற்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணலான்னு நினச்சோம். பட் பாத்திரத்தின் இல்லாத காரணத்தின் அடிப்படையில் சரி தனித்தனியாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பாக்ஸில் கட்டிடலாம் அப்படின்ட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்க தேவதை இது ஒன்று. 2வது தேவதை என்னடா இப்படி ஐஸ் வைக்கிறாங்களே நீங்கள் நினைக்கக்கூடாது, இருக்கலாம். கை பத்திரம் பொறுமையாக ஊற்று. சரிக்கு சமமாக ஷேர் பண்ணிக்கிறியா? போதும். பாத்திரத்தில் சாப்பாடை மாற்றிட்டு அப்படியே சாம்பார் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானு. அதுக்கப்புறம் நெய்யை ஊற்றி மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தது ஐடியாமணி. இவங்க தான் ஐடியாமணி. சைஸில் பாத்திரம் இல்லை பாஸ், அதனால தான் இவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளப்பட்டு விட்டோம். எல்லோரும் அப்படியே சொட்ட வேர்வை துளியோட வேலை பார்க்குற மாதிரியே இருக்குது. கடகடன் டைம் ஆயிடுச்சு. 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது, மணி 11:30 ஆயிடுச்சு. கடகடன் முடிச்சுட்டு 12 மணிக்குள்ளே கொடுக்கணுன்றது தான் எய்மிங்கே. கொடுத்துடலாம். என்ன பார்க்க ரொம்ப அழகாக இருக்கேன். பாத்திரமாயிடுச்சு. ஒரு பாத்திரமாக இருக்க போய் 2 பாத்திரமாயிடுச்சு.
இருக்க இருக்க குவான்டிட்டி ஜாஸ்தியான மாதிரி தான் இருக்கே தவிர்த்து கம்மியான மாதிரி தெரியல. சரி எப்படி வருதுன்னு பார்ப்போம். எவ்வளோ வந்தாலும் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருவோம். அப்புறம் என்ன, டைம் ஆயிடுச்சு, பேக் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். மணி 12 ஆயிடுச்சு. 9 மணிக்கு ஆரம்பிச்சது. இது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் உள்ள எக்ஸ்ட்ரா ஐடியெல்லாம் ஏதாவது கம்மியாக இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்துருவோம். ஆயிடுச்சு. டக்கு டக்குன்னு பேக் பண்ணி 1 o'clock அவங்க கையில் கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்துவோமான்னு தெரியல. பாவம் ஒருத்தி வேற எனக்காக கஷ்டப்பட்டு இருக்கா. அவளை ரிலீஸ் பண்ணணும்ல, அதுக்காகவாது சீக்கிரமாக பேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கடகடன் கொண்டு போய் சேர்த்துடலாம். பேக் பண்ணி டைம் ஆயிடுச்சு, கடகடன் கொடுத்துடலாம். மணி 12:30. வாங்க போகலாம். செஞ்சதை கொடுக்க போகலாமா? வாங்க. கைப்புள்ள டைம் ஆயிடுச்சு. இருக்கு தரேன். நான் அவங்க ஒரு 2 கொடுங்க. கொடுக்கறதா பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு பத்தலை. ஒருத்தவங்க ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தனால சரி ஒரு 5 பார்சல் மட்டும் வாங்கிட்டு போகலான்னு வந்துட்டோம். அவ்வளோதான். நான் அந்த 5 பார்சல் மட்டும். ஹோட்டலில் போய் வாங்குற நிலைமையாகி போச்சு. ஜூஸ் கிடையாது 3 மாதிரியே 1 மணிக்குள்ளவே கொடுத்தாச்சு. ரொம்ப தாகமாக இருந்தனால சரி நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு போவோம். ஏன்னா காலையிலேருந்து சாப்பிட்லையா, செய்கிறதுனால விரதம் இருந்து எல்லாம் முடிச்சதுனால எதுவுமே பண்ணலை. உழைத்த ஒரு ஜீவன் இல்லை, 2 ஜீவன்கள்.